நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு வீட்ல இருந்திருந்தாவாச்சும் எதையாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஒரு 10 மணிக்காச்சும் எதையாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு, சமைச்சிருக்கலாம். இவரு மட்டும் போனா லேட் பண்ணுவாரு. நாமளும் சேர்ந்து போனா சீக்கிரமா வந்துரலான்னு சொல்லி தான் நாங்களும் கிளம்புனோம். ஆனா நாங்க கிளம்புறதுக்கே 10 மணி ஆயிப்போச்சு. அப்பவே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போனது ஃபர்ஸ்ட்டு மீன் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃபனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். 2 தோசை, உப்புமாவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு அத எடுத்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அத சாப்பிட்டாச்சு. வாங்கிட்டு வந்த மீன நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மசாலா தடவி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தோசை கல்ல போட்டா, கல்ல ஒட்டிட்டு வரவே இல்ல. என்ன காரணம்னு பார்த்தா, லாஸ்ட் டைம் இவரு சப்பாத்தி போட்டிருக்காரு. அதனால தான் கல்லு இந்த லட்சணத்துல இருந்திருக்குது. நான்ஸ்டிக் தவாவே இந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா, இன்னும் நார்மல் கல் எந்த மாதிரி வச்சிருக்க போறாருன்னு தெரியல. நம்ம ஊருக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. போயிட்டு வந்து எல்லா பாத்திரத்தையும் எல்லாத்தையும் நமக்கு ஏத்த மாரி மாத்துறதுக்குள்ள ஒரு வழியா ஆயி போயிடுறோம். எது எப்படியோ கிடக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் டைம் ஊர்ல இருக்கும்போது அரைச்சு வச்சு தான் அம்மா குழம்பு வச்சிருந்தாங்க. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊர்ல இருந்தாவே அந்த மாரி தான் வைப்போம். இங்க இருந்தா தான் தேங்காய் அரைச்சு ஊத்தாம குழம்பு வைப்போம். சரி அந்த மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். சூப்பரா வந்திருந்தது.